ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நவம்பர் 4th வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அப்கமிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் நாம் நிஃப்டிக்காக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா 25,980லேருந்து 26,030 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் டவுன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 170 பாயிண்ட் விழுந்திருந்தது. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகல. இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தது. அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் ஏரியா 26,160லேருந்து 26,310 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கான டே டைம் ஃப்ரேம்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனாக இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கான நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் இமீடியட்டாக இருக்குது 26,365லேருந்து 26,540 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் டே டைம் ஃப்ரேம்கான ரிவர்சல் ஜோனாக இருக்கும். இந்த ஜோனுக்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல அடுத்த ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பெட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜோனை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, ஃபர்தராக என்ட்ரி பிளான் பண்ணலாம். மார்க்கெட் கேப் அப் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த ஜோனை பிரேக் ஆகாத வரைக்கும் டே டைம் ஃப்ரேமில் 26,310க்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்குமே நமக்கான இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் வேலிடாக தான் இருக்கும், ஆக்டிவில் தான் இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக இந்த ஜோனுக்கு வந்து நம்ம ஜம்ப் ஆகக்கூடாது. இந்த ஜோன்லேயுமே நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் இந்த ஜோன்லேருந்து நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஜோனை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிஸ்டன்ட்டே ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கு பேக் எண்டில் நான் பார்க்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, நிஃப்டி பொறுத்தவரை டே டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அப் சைடில் ரெசிஸ்டண்ட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2024 டிசம்பர் 5ஆம் தேதி கிரியேட் ஆன ஹை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 ஜூன் 30ஆம் தேதி கிரியேட் ஆன ஹை. ஸோ இந்த ரெண்டு ஹையும் கன்சிடர் பண்ணி நான் ஒரு எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் ஏரியா பர்ஃபெக்டாக அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதனால் இந்த ஜோனே எனக்கான ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்கமிங் டேஸில் நிஃப்டி பொறுத்தவரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய இமீடியட் சப்போர்ட் ரேஞ்ச் 25,708லேருந்து 25,615 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தேன். அதே போலவே பேங்க் நிஃப்டியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்கான ட்ரெண்ட் லைனை 2021 அக்டோபர் 25ஆம் தேதி கிரியேட் ஆன ஹையே. ஸோ இது வந்து வீக்லி கேண்டில். ஸோ அந்த வீக்கில் கிரியேட் ஆன ஹையே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2024 23ஆம் தேதி கிரியேட் ஆன ஹை. ஸோ இந்த ரெண்டு ஹைக்குமே நான் எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் ஹிட் ஆகிட்டு தான் ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தர் டவுன் இருக்கும் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிலையுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த பேங்க் நிஃப்டிக்கான ரிவர்சல் ஜோனு ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனல்லையே கொடுத்துருந்தோம். நவம்பர் 17ஆம் தேதி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கான மைனர் லெவல் ரிவர்சல் ஜோன் எங்கே, மேஜர் லெவல் டே டைம் ஃப்ரேம்கான ரிவர்சல் எங்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 59,312லேருந்து 59,490 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட். நான் சார்ட் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் வீக் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்டாக நேத்தான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆனது. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 570 பாயிண்ட் இது வரைக்குமே விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நாம கவனிக்க வேண்டிய விஷயம், நிஃப்டியில் நம்ம 2 ரிவர்சல் ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா, அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது இன்னொரு ப்ரைஸ் ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டிலையும் அதே போல் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 60,046லேருந்து 60,178 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் டே டைம் ஃப்ரேம்கான ரிவர்சல் ஜோனாக இருக்கும். அப்கமிங் டேஸில் நம்ம சப்போர்ட் ரேஞ்சாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 58,116லேருந்து 57,888 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஒரு மைனர் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம இந்த ஜோன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இது இப்போதைக்கு வேலிட் இல்லை. நிஃப்டிலையுமே நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த ஜோனுமே வேலிட் இல்லை. ஸோ அது ரெண்டையுமே நம்ம சார்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 27,762லேருந்து
895 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சை ஹிட் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து 340 பாயிண்ட் இது வரைக்குமே விழுந்திருக்கு. அப்கமிங் டேஸில் ஃபின் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய மைனர் லெவல் சப்போர்ட் 27,203 இருந்து 27,306 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் சப்போர்ட் ரேஞ்சா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மிட் கேப் பொறுத்தவரை லாஸ்ட் வீக் இந்த ப்ரைஸ் ஏரியா கொடுத்துருந்தோம். ஃபிளாட் ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். மண்டே மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் லெவல் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நான் இமீடியட்டா டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். நவம்பர் 17 மிட் கேப்க்கு நம்ம டே டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் டிடிஎஃப் டே டைம் ஃப்ரேம் ரிவர்சல் சரிங்களா, டே டைம் ஃப்ரேம் அதுதான் டிடிஎஃப்னு நான் போட்டிருக்கேன். 13,987 இருந்து 14,069 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரைஸ் ஏரியா ஹிட் ஆனது பர்ஃபெக்டா அந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட் இது வரைக்குமே விழுந்திருக்கு. அப்கமிங் டேஸ்ல நமக்கான மைனர் லெவல் சப்போர்ட் 13,495 இருந்து 13,580 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் சப்போர்ட் ரேஞ்சா ஆக்ட் ஆகும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஜோன் எல்லாமே. இப்போ நமக்கு அட் ப்ரெசென்ட் இப்போ இந்த டாப்ல இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் தான் ஆக்டிவ். நம்ம 4 இண்டெக்ஸ்லையுமே நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த ஜோன் இப்போதைக்கு ஆக்டிவ் கிடையாது. இந்த வீக்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அப் சைடில் இருக்கக்கூடிய டே டைம் ஃப்ரேம் ஜோனும் டவுன் சைடில் இருக்கக்கூடிய மைனர் லெவல் சப்போர்ட் ஜோன் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நான் டெலிகிராம் சேனலில் இதை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.